சம்பவம் தொடர்பாக தவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணையை தொடங்கி இருக்கிறது. விசாரணைக்காக அவர் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 100 கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நம் பத்திரிகையாளர் திரு ஷபீர். தொடர்ந்து அவரோடு பேசலாம். திரு ஷபீர், நான் முன்பு வைத்த அந்த கேள்விதான், காங்கிரசினுடைய ஆதரவு ஜனநாயகன் பட விவகாரத்தில் இப்போ படக்குழு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விவகாரத்தில் காங்கிரஸோட ஆதரவை எப்படி பார்க்கறது? இது விஜய்க்கான அல்லது ஒரு கலை படைப்புக்கான ஆதரவாக மட்டும் பார்க்கணுமா, அரசியல் கணக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு அரசியல் கட்சி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறது, ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது, எதிர் முகாம்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கை தான். அது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காகவோ அல்லது அதுல ஒரு அரசியல் கணக்கு இல்லாமல் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் அப்படின்றது. நீங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே தமிழ்நாடு அரசாங்கம் விஜய் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருந்தது. திமுக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருந்துச்சு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் விஜயை தொடர்பு கொண்டு பேசினார், ஆறுதல் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் பல பேர் ஆறுதல் தெரிவித்தாங்க. அதே போல காங்கிரஸ் பெரிய அளவுக்கு விஜய் மீதான அந்த விமர்சனத்தை அவர்கள் வைக்கவில்லை. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய இண்டிகேஷன் தான். KC வேணுகோபால் போன்ற தலைவர்கள் எல்லாம் கரூருக்கு பார்த்துட்டு போனாங்க. ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கல, விஜய் குற்றம் சாட்டவில்லை, விஜய் குறித்து எந்த விதமான ஒரு கடுமையான விமர்சனமும் வைக்கக்கூடாது அப்படின்றதுல காங்கிரஸ் கட்சி மிகவும் தெளிவாக இருந்துச்சு. சோ அப்பத்துல இருந்தே காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் மீது ஒரு ஆர்வம் இருக்கிறது, விஜயுடைய கட்சி மீது ஒரு ஆர்வம் இருக்கிறது. அவருடைய பொலிட்டிக்கல் இதை எப்படி மாறுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தற்போது ரொம்ப வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரசுடனான திமுகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு நாம் தவேகாவுடன் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் அப்படின்றது பெருவாரியான காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய கோரிக்கையாகவே இருக்கிறது. வெளிப்படையாவே அவங்களுடைய கூட்டங்கள்ல பேசியிருக்காங்க. சோ அந்த பின்னணியில நீங்க பாத்தீங்கன்னா தற்போது ஜனநாயகன் படத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் குறித்து காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய, அதே போல காங்கிரஸ் உடைய தமிழ்நாடு இன்சார்ஜ் கிரீஷ் சோடாங்கர் இதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா இது ஒரு அரசியல் கணக்கு இல்லாமல் இருக்காது. அது மட்டும் இல்லாம இது எந்த சமயத்துல நடக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் குறித்து காங்கிரஸ் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது அப்படின்னும் போது அந்த 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 பேச்சுவார்த்தையே திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, திமுக கூட்டணியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னும் போது அந்த சமயத்துல அவங்க விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். முதல் கட்சியாக திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய ஒரு முதல் கட்சியாக காங்கிரஸ் அதை பற்றி பேசியிருக்கிறது. CPM கூட இது குறித்து கருத்து தெரிவிச்சாங்க. ஆனா விஜயுடைய மௌனத்தை தான் அவர்கள் விமர்சனம் பண்ணாங்களே தவிர, விஜயுடைய மௌனத்தை தான் அவர்கள் கேள்வி கேட்டாங்களே தவிர இந்த விஷயம் குறித்து அரசியல் ரீதியாக அவர்கள் அணுகவில்லை. விஜய வேறு விதமான ஒரு பார்வையில அவங்க அதை அணுகுனாங்க. பட் காங்கிரஸ் ஒரு 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 பொட்டென்ஷியல் அலையா விஜய பாக்குறாங்க, விஜய ஒரு செக்குலர் போர்ஸா பாக்குறாங்க அப்படின்ற போது அவங்க அணுகக்கூடிய விதமும் காங்கிரஸ் விஜயை பார்க்கக்கூடிய விதமும் முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கிறது. CPM பார்க்கிற விதத்திலையும் காங்கிரஸ் பார்க்கிற விதமும் ஒன்று கிடையாது. அது முற்றிலுமாக மாறி இருக்கிறது. ஒரு கரிசனம் என்பது காங்கிரஸிடம் இருக்கிறது அப்படின்றதும் இந்த விஷயத்துல வெளிப்படுகிறது. இன்னைக்கு கூட நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த CBI விசாரணை குறித்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஏதாச்சும் கருத்து சொல்ல நேரிடும். அதே போல இந்த விசாரணை எத்தனை மணி நேரம் நடக்கிறது, எவ்வளவு மணி நேரம் நடக்கிறது அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரியாக்ஷன்ஸும் வரலாம். அதுல ஒரு பொது நோக்கமும் இருக்கிறது. பாஜகவுடைய அரசியலை எக்ஸ்போஸ் பண்றது ஒண்ணு, ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு துணையாக நிற்கிறது அப்படின்ற அந்த மெசேஜையும் அவங்க கன்வே பண்றாங்க அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய அரசியல். இதுல அரசியல் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்காது. இப்ப முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அதுல ஜனநாயகன் மற்றும் எல்லாம் குறிப்பிடல. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு நெருக்கடியை ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்துகிறது அப்படின்றது அவரும் வெளிப்படையாகவே அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு இல்லையா. அதாவது ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு துறைகளை தவறாக பயன்படுத்துகிறது, அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்துகிறது அப்படின்ற அந்த ஸ்டாண்ட் அவர் எடுத்திருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கல, விஜய் ஒரு திரை நட்சத்திரமாகவே இருக்கிறார். அவருடைய படத்துக்கு
இந்த மாதிரி சென்சார் போர்டு ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு சிக்கல் ஏற்படுத்துகிறது, அந்த படத்தை ரிலீஸ் ஆக விடமாட்டேன்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனையை வந்து விஜயுடைய தொண்டர்களை விட, விஜயுடைய ஆதரவாளர்களை விட திமுக தான் பெரிய அளவுக்கு எடுத்து இந்த விஷயத்த வந்து ஒரு ஒரு பேச்சு பொருளாக மாத்தி இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல அதை வந்து ஒரு பேச்சு பொருளாக மாற்றக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் திமுக மேற்கொண்டிருக்கும். இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து திமுகவை சார்ந்த கட்சிகள் எல்லாம் வந்து அதிமுகவை நெருக்குவதற்காக இந்த விஷயத்தை வந்து கையில எடுத்து பாருங்க, விஜய வந்து ஒரு உச்சபட்ச நடிகர், அவர் வந்து சில காட்சிகளை வச்சிருக்கிறாருன்றதுக்காக இவ்வளவு பண்றாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, விஜய் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி விட்டார், அரசியல் கட்சி தலைவராக அவர் இருக்கிறார் அப்படின்னும் போது காங்கிரஸ் மாதிரி திமுக வந்து இதுல ரியாக்ட் பண்ண முடியாது. காங்கிரஸுக்கு ஒரு தேவை இருக்கிறது, காங்கிரஸுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதனால காங்கிரஸ் இதை வந்து அரசியல் ரீதியாகவும் அணுகுகிறார்கள். அதே மாதிரி இந்த பிரச்சனையும் அவங்க ஹைலைட் பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தங்களுடைய கூட்டணிக்கு விஜயை தொடர்ந்து அழைத்து வந்தார்கள். இப்போ காங்கிரஸ் ஒரு பொட்டன்ஷியல் ஆலையா விஜயை பார்க்க தொடங்கியதிலிருந்து அது நெருக்கடியாக மாறி இருக்கிறது என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. அதற்கு இந்த இரண்டு விவகாரங்களும் உதாரணமாக சொல்லப்படுகிறது. டெல்லிக்கு விசாரணைக்கு அழைத்ததும் ஜனநாயகன் பட விவகாரமும். உங்களுடைய பார்வை என்னது? காங்கிரஸை பொறுத்த வரைக்குங்க, விஜயோட என்ட்ரியா இவங்க வந்து ஒரு ஓப்பனிங்கா பாக்குறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தற்போது வரை இவங்க இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து டிஎம்கே அலையன்ஸ்ல தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தலும் சரி, 2024 நாடாளுமன்ற தேர்தல் 2016 தொடங்கி தொடர்ந்து 4 தேர்தல்களிலும் திமுகவுடன் கூட்டணியில் தான் இருந்து வருகிறார்கள். இப்போ விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர், டிவிகேங்கிற ஒரு கட்சி வந்ததுல இருந்து காங்கிரஸ் அதை ஒரு விண்டோவா பயன்படுத்தி ஒன்று தன்னோட பார்கெனிங் பவரை தமிழ்நாட்டில் அதிகப்படுத்திக்கலாம். திமுக மட்டும் கிடையாது, பொதுவாகவே தமிழ்நாட்டில் தங்களோட பார்கெனிங் பவரை அதிகப்படுத்திக்கலாம்னு காங்கிரஸ் நினைப்பதாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அதனாலதான் வந்து விஜய்ங்கிறது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் அலையா தெரிகிறாரு. மைனாரிட்டிஸ் பிளஸ் தலித் வாக்கு வங்கிகள் என்னைக்குமே காங்கிரஸோட வாக்கு வங்கிகளா மற்ற மாநிலங்களில் பார்க்கப்படுகிறது. விஜயோட வாக்கு வங்கியும் ஓரளவுக்கு அதே மேட்ச் ஆகி போகுது. எனவே காங்கிரஸுக்கும் விஜய் வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸா ஒரு சில கட்சி தலைவர்கள் பார்க்கிறார்கள். விஜயோட கூட்டணிக்கு போகணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைனல் டெசிஷன் இன்னும் எடுக்கலினாலும், எந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்க போகிறது, திமுகவுடன் தொடர வேண்டும் என பெரும்பான்மையான தலைவர்கள் டெல்லியிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஆனால் விஜயுடன் செல்வதற்கு ஒரு சில தலைவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். அதுக்கான இறுதி முடிவு தற்போது வரை எடுக்கப்படாத பட்சத்திலும் காங்கிரஸ் விஜயை வந்து ஒரு பார்கெனிங் பவரா பாக்குறாங்க. எந்த கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ்க்கு இப்ப இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கூட்டணி இருந்தாலும் அந்த கூட்டணியா இருந்தாலும் எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு அதை பயன்படுத்தி பார்கெனிங் பவரை அதிகரிப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. அதுக்காக தான் ஒரு ப்ரோ விஜய் ஸ்டாண்டை வந்து காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு சில பேர் எடுத்து வருகிறார்கள். ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசினதும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம், கரூர் சம்பவம் செப்டம்பர் 27 முடிந்த பிறகு அடுத்த நாள் விஜய்கிட்ட ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தற்போது தெரிந்திருக்கிறது. அதையும் ராகுல் காந்தி இந்த ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கறக்காகவும் ராகுல் காந்தி பேசியிருக்கலாம். அல்லது தமிழ்நாட்டுல இந்த ஒரு ஸ்டாண்ட காங்கிரஸ் எடுக்காமட்டா நாளைக்கு பிஜேபி அதை உள்ள பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா பிஜேபி உடனடியா பிஜேபியில இருந்து பல தலைவர்கள் வந்து இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை அமைத்து அவர்கள் ஆய்வு செய்தார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் வந்து இதுல ஒரு ஸ்டாண்டர்ட்ல நம்ம வந்து ஒரு ரோலே நம்மளது எல்லாம் இருந்துடக்கூடாது, நாமளும் ஏதாச்சும் ஒரு இடத்துல நாமளும் துண்டு போட்டு வைக்கலாம் அப்படிங்கறக்காகவோ ராகுல் காந்தி பேசியிருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஆனால் இந்த ஜனநாயகன் பிளஸ் இந்த கரூர், இந்த இரண்டு விவகாரத்திலும் விஜய் தரப்புல இருந்து தாவேகா தரப்புல இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய மவுத் பீஸா தான் காங்கிரஸ் பேசிட்டு வராங்க. காரணம் என்னன்னா, இது பிஜேபி தான் ரெண்டுக்கு பின்னாடி இருக்கு. எனவே நாங்க பிஜேபி அட்டாக் பண்றதுக்காக நாங்க பேசுகிறோம். பொதுவாகவே பிஜேபி யாரையெல்லாம் டார்கெட் செய்யறாங்களோ அவர்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் என காங்கிரஸ் ஒரு நிலைப்பாட்டில் எடுத்தாலும், டெல்லியில ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக இதே மாதிரி பாஜக ஒரு நிலைப்பாடு எடுத்தப்போ, சிபிஐ தரப்புல ஒரு விசாரணை நடந்தப்போவோ அல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போது காங்கிரஸ் இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கவில்லை. எனவே இது ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் காங்கிரஸ் இந்த சாஃப்ட் ப்ரோ விஜய் அல்ல சாஃப்ட் ஆன் டிவிக்கே ஒரு ஸ்டாண்ட் எடுப்பதாக தெரிகிறது. இது அரசியலா பொலிட்டிக்கலா இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்மார்ட் மூவா இல்ல ஒரு டெஃப்டான மூவா என்பது வரும் நாட்கள் எல்லாம் நமக்கு தெரியும்.